இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பிரதோஷத்துக்கு தாங்க எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். போயிட்டு சிவபெருமானுக்கு விளக்கு போட்டுட்டு வரலான்னு எல்லாம் என் கையால் கட்டின பூ எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். நான் 4 மணிக்கெலாம் போயிடலான்னு பார்த்தா பாப்பாவுக்கு ஸ்கூல் விட்டு வர டைமு 5:30 மணிங்க. சரி, வந்ததுக்கப்புறம் 2 பேர் போய்க்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ கிளம்பிகிட்டு இருக்கோம். இப்போ வீட்லேயும் விளக்கு பொருத்தி வச்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால சாம்பிராணிலாம் வீட்டுக்கு காமிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதாங்க. கிளம்பி போயிட்டு பிரதோஷத்துக்கு பூஜை ஏனாச்சும் பார்க்க முடியுமோ என்னமோ தெரியல. வாங்க போகலாம். ஒவ்வொரு கிழமையில் வர ஒவ்வொரு பிரதோஷமும் ஒவ்வொரு சிறப்புங்க. இப்போ வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வர பிரதோஷத்துக்கு வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாள். அது மட்டும் இல்லாத சிவபெருமானுக்கும் இன்றைக்கி பிரதோஷங்கிறனால அம்மையப்பருக்கு 2 பேர்த்துக்குமே இன்றைக்கி விசேஷ நாள் தாங்க வெள்ளிக்கிழமை. அதனால் இந்த வெள்ளிக்கிழமையை நம்ம விட வேணான்னு சொல்லிட்டு சரி கோயிலுக்கு நேரானாலும் பரவாயில்லன்னு சொல்லி இன்றைக்கி கோயிலுக்கு விளக்கு போட வந்தாச்சுங்க. ஒரு வழியாக விளக்குலாம் காற்று சரியான காற்றுங்க. அந்த காற்றுலேயும் நிற்க மாட்டேன்ட்டுச்சு. சூடம் வச்சு விளக்கு பொருத்தி வச்சாச்சு. விளக்கு பொருத்தி வச்சுட்டு அங்கே பக்கத்துலேயே விநாயகர் இருந்தார். விநாயகரையும் கும்பிட்டுட்டு எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு டைம் வந்து அம்மாவையும் அப்பாவையும் பார்க்குற மாதிரி இருக்குங்க. நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இப்படி ஒரு டைம் கோயிலுக்கு வந்துட்டோம்னா இவங்க நம்மளோட கஷ்டத்தை சரி பண்ணிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்துடுங்க. இந்த நம்பிக்கையில் தான் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி வாரம் கோயிலுக்கு வராங்க. நீங்கள் இன்றைக்கி பிரதோஷத்துக்கு யாரெல்லாம் கோயிலுக்கு போகலன்னு சொல்லுங்கள். அப்படி போகலன்னா நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சேர்த்து தான் நான் வேண்டிக்கிட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்ம சிவபெருமான்கிட்ட வேண்டிக்க வேண்டிதாங்க. அவர் நம்மளை எப்பயுமே நல்லா வச்சுருப்பாங்க. நான் கட்டிட்டு வந்த பூவை பாருங்கள், இப்போ அவங்க 2 பேர்த்துக்கும் அழகாக போட்டு விட்டாங்க. இதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷந்தாங்க. இப்போ சுற்றி இருக்கிற எல்லா கடவுளையும் கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்ப வேண்டியதாங்க. இப்படி வாரத்தில் ஒரு டைம் அமைதியாக அப்படி வந்து நம்ம பக்தியாக அப்படி சாமி கும்பிட்டுட்டு நம்மளோட கவலையெல்லாம் இவங்கக்கிட்ட சொல்லிட்டு நம்ம அம்மா அப்பாவையே பார்த்துட்டு வந்த ஒரு சந்தோஷங்க. ஒரு வழியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.